அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து சைத்தான்னா யாரு, அவனுடைய ஆயுதம், அவன் எந்தெந்த வகையில நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவான், இதுக்கெல்லாம் வந்து குர்ஆன் என்ன ஒரு சொல்யூஷன் தீர்வு சொல்லுது அப்படின்னு உள்ளதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சைத்தான் யாருன்னா சூரா 18 வசனம் 50 எல்லாம் சொல்றாங்க. சைத்தான் வந்து ஜின்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கடவுளின் கட்டளைக்கு வந்து கீழ்ப்படிய மறுத்தான். அதாவது என்னன்னா ஆதமுக்கு வந்து அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னாங்க, அதுக்கு வந்து அவன் மறுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால அவன் வந்து சொர்க்கத்தில் வந்து வெளியேற்றப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து அவகாசம் கேட்டான், தீர்ப்பு நாள் வரைக்கும் அவகாசம் கேட்டான். எதுக்காக அவகாசம் கேட்டான்னா வந்து மனிதர்களை வந்து தவறா வழி நடத்துவதற்காக, நன்றியற்றவர்களாக மாறுவதற்காக. 7வது சூறால 11 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சைத்தான் வந்து அவன் தனி ஒரு நபர் இல்லை, அவனுக்கு வந்து சந்ததியும் படையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 18:50 அந்த வசனத்தை பார்ப்போம். அவருடைய விஷயத்தான் பிஸ்மில்லாஹிர் சூரா 18 வசனம் 50 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. நாம் மாணவர்களிடம் கூறினோம், ஆதமுக்கு முன் சிரம்பணிங்கள். அவர்கள் சிரம்பணிந்தனர், சாத்தானை தவிர. அவனு ஒரு ஜின்னாக ஆனான், ஏனெனில் அவனுடைய இரட்சகரின் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிய மறுத்தான். அவர்கள் உங்கள் விரோதியாக இருந்த போதிலும் எனக்கு பதிலாக அவனையும் அவனுடைய சந்ததிகளும் நீங்கள் எஜமானர்களாக எடுத்துக்கொள்வீர்களா? என்ன ஒரு பரிதாபமான மாற்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. சூரா 18 வசனம் 50 அது சொல்லும் போது, அவர்கள் உங்க விரோதியாக இருந்த போதிலும் எனக்கு பதிலாக அவனையும் அவனுடைய சந்ததிகளும் எஜமானர்களா எடுத்துக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சாத்தான் உள்ளது வந்து ஒருவன் அல்ல, அவனுக்கு சந்ததியும் படையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் இறுதி வேதமான குர்ஆன்ல அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கிறது என்னன்னா வந்து, சைத்தானை வந்து நீங்க விரோதி போல நடத்துங்க, சைத்தானின் காலடி சுவற்றை பின்பற்றாதீங்க, அவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. விரோதினா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு விரோதி வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் வந்து நன்மை செய்ய மாட்டாங்க, தீமை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம விரோதிக்கு அர்த்தம் கொள்றோம். அதுக்கப்புறம் வந்து அப்படிப்பட்ட விரோதி வந்து நம்மளை வந்து மிஸ்கைடு, தவறான வழியில நடத்துவாங்க, அதுக்கப்புறம் ஹேர்ட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா வெற்றிக்கும் அவங்க வந்து ஒரு இடைஞ்சலா இருப்பாங்க, உண்மைக்கு இடைஞ்சலா இருப்பாங்க, பீஸ் அமைதி பரிபூர்ணமான மகிழ்ச்சிக்கு வந்து அமைதியா இருப்பாங்க. இப்படிப்பட்டதுதான் விரோதி. அவன் வந்து சைத்தானு உங்களோட பகிரங்கமான விரோதியா இருக்கான், அவனை விரோதி போல நடத்துங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. சாத்தான் உங்களுடைய விரோதி ஆவான், ஆகவே ஒரு விரோதி போல் அவனை நடத்துங்க. நரகவாசிகளா இருக்கிறதுக்கு மட்டும்தான் தன் கட்சியினரை அவன் வந்து அழைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சைத்தானை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப சைத்தானோட கருவி, டூல்ஸ் ஆஃப் சைத்தான், சைத்தான் எந்தெந்த வகையில வருவான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனா வந்து பொய்யான வாக்குறுதி, பொய்யாக வாக்களிக்கின்றான், வசீகரிக்கின்றான். சாத்தான் வாக்களிப்பதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு, இல்லாதத இருக்கிற மாதிரி ஒரு நம்மளை வந்து வசீகரிக்க வருவான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சூரா 7 வசனம் 21 ஆதம் நபிய வந்து எப்படி வசீகரிச்சான், அல்லாஹ் வந்து ஒரு மரத்தை பக்கம் நெருங்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும் போது, அல்லாஹ் ஒரு மரத்தை பக்கம் நெருங்காதங்க சொல்லியிருக்கும் போது, அதாவது சைத்தான் வந்து ஆதம் நபியை வந்து வசீகரிக்கிறான். எப்படி வசீகரிக்கிறான்னா வந்து, இந்த மரத்துல நீங்க நெருங்கினாங்கன்னா வந்து நீங்க நித்திய ஜீவி அடைஞ்சிருங்க, நீங்க மலக்குகள் ஆயிடுங்க அப்படின்னு வசீகரிக்கிறான். இதெல்லாம் வசீகரிச்சு அவன் என்ன சொல்றான்னா வந்து, சத்தியமா நான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையை தான், நல்ல உபதேசம் தான் சொல்றேன், நல்லது செய்யற மாதிரி ஆதம் நபியை வந்து வசீகரிச்சான்
அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொய்களை கொண்டு அவங்கள வந்து ஏமாத்துனான் அப்படின்னு சூரா 7 வசனம் 22 நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தீமைகளையும் கெட்ட செயலும் செய்யறதுக்கு வந்து அழைப்பான். அதாவது வறுமையை கொண்டு வாக்களித்து தீமை புரியுமாறு சைத்தான் உங்களுக்கு கட்டளையிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. வறுமையின் அச்சத்தினால் உங்க குழந்தைய கொல்லும்படி அவன் செய்வான் அப்படின்னு வந்து வறுமையே வாக்களிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல வறுமைன்னு உள்ள ப்ராவர்ட்டி அப்படின்னு உள்ள வசனத்துல குரான்ல எடுத்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ளது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து ஜக்காத்தை பத்தி வந்து அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. ஜக்காத்தை பத்தி, அனாதைகள் சொத்தை காப்பாற்றுறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் நம்ம வந்து மீறும் போது தீமை புரியறதுக்கு வந்து சைத்தான் வந்து தூண்டுவான் அப்படின்னு உள்ளதையும் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்வின் பாதையிலிருந்து விலக்குதல், இதை வந்து ஒரு சைத்தானோட டூலா இருக்கு அப்படின்னு சூரா 7 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. சைத்தான் வாக்குறுதி, அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி சொன்னது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. உம்முடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நாம் மறைந்து அமர்ந்திருப்பேன். அவர்களுக்கு முன்னிருந்தோம், அவர்களுக்கு பின்னில் இருந்தோம், அவர்களுடைய வலப்புறத்தில் இருந்தோம், அவர்களுடைய இடப்புறத்தில் இருந்தோம் நான் வருவேன். மேலும் அவங்கள அதிகமானவங்களை வந்து நன்றியற்றவர்களா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு நம்மளை இந்த மாதிரிலாம் வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். என்னன்னா வந்து நேரான வழியில வந்து மறைந்து அமர்ந்து அவங்கள வந்து வழி கெடுப்பேன், நேரான வழியில விடாம. இப்ப எப்படி நம்ம ஒரு வாசக்கதவுல மறைச்சிக்கிட்டு வந்து ஒரு ஆளை வெளியில போக முடியாம நம்ம தடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளை தடுப்பான். அதுக்குதான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க, நீங்க குரான் ஓதும் போது விரட்டப்பட்ட சைத்தான் தேர்ந்து பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு. ஏன்னா குரான் தான் வந்து நமக்கு வெற்றிக்கு, அதாவது மார்க்கத்துக்கு ஒரே மூலாதாரம். அதை பின்பற்றினாதான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இருக்கும் போது சைத்தான் வந்து அப்படிப்பட்ட இதை வந்து நம்மளை அணுக விடாம அவன் வந்து தடுப்பான். அந்த இது தடுக்கிறதுக்கு வந்து சைத்தானை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஆயுதம் அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுறது அப்படின்னு. அது நம்ம சொல்யூஷன் உள்ள இதுல லாஸ்ட் பாயிண்ட்ல வரும், அது அப்பயும் நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்றான்னா வந்து நேரான பாதையில அவங்களுக்கு நான் அமர்ந்து இருந்து அவங்கள வந்து தடுப்பேன், நேரான பாதையில விடாம தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதான் எப்படின்னா வந்து முன்னிருந்தோம், பின்னிருந்தோம், வடப்புறத்திலிருந்தோம், இடப்புறத்திலிருந்தோம். முன்னிருந்து எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா வந்து ஆதம் நபி கிட்ட வந்து சைத்தான் எப்படி வந்து வழி கெடுத்தானோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் தான் சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் வந்து உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், சத்தியமா நான் உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், அந்த மரத்தை நெருங்கு, அந்த நெருங்குனா வந்து நீ இது இந்த மாதிரி பலன் அடைவ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து வழி கெடுக்கிறது. அது வந்து முன்னிருந்து. இது பின்னிருந்து அப்படின்னா வந்து வஸ்வாஸ், கிசுகிசுக்கிறது. நிறைய குரான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சைத்தானோட கிசுகிசுப்புல இருந்து அல்லாஹ் கிட்ட நீங்க பாதுகாவல் தேடிக்குங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு கிசுகிசுப்பை மூட்டுறது அது பின்னில் இருந்து. வலப்புறத்துல இருந்து எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, வலப்புறத்துலன்னா வந்து நல்லது செய்யற மாதிரி கெட்டதை தூண்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரான் அல்லாதத வேற இதை வந்து குரான் மாதிரி செஞ்சு அந்த கட்டளையை நீ பின்பற்று. நீ ஏன் ஒரு உன்னை படைச்ச இறைவனுக்கு வந்து நீ 5 வக்து தான் தொழுவியா, கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வக்து தொழுவு, 4 ரக்காயத்து தான் தொழுவியா, கூட வந்து மற்ற இதை ஆட் பண்ணிக்கிட்டு தொழுவு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்லது பண்றோம், எக்ஸ்ட்ரா இது பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வழி கெடுக்க வருது. அது வந்து நல்லது செய்யற மாதிரி ரைட் சைட்ல இருந்து வருது. கெட்டது செய்யறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இடது புறத்தில இருந்து வர்றது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா வந்து ஒரு ஓப்பனா இதான் டாஸ்மார்க்கு, இதுதான் கெட்டது, இதெல்லாம் சூதாட்டம் அப்படின்னு தெரிஞ்சே போய் வாங்க ஓப்பன் இன்விடேஷன் எல்லாமே தப்பு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா. போதை ஊட்டுவது, சூதாட்டம்லாம் வந்து சைத்தானோட செயல்னு. அப்படிப்பட்ட செயலை வந்து ஒரு ஓப்பனா இன்வைட் பண்றது. இங்க போதை ஊட்டு பொருட்கள் விற்பாங்க, இங்க சூதாட்டம் விளையாடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் இன்வைட் பண்றது. இந்த மாதிரி மக்களை வந்து அல்லாவோட பாதையிலேருந்து திசை திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது எப்படின்னா அவங்க நேரான பாதையில அடையாம இருக்கிறதுக்கு நான் மறைந்து நான் அமர்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னிருந்தோம், பின்னிருந்தோம், வடப்புறத்திருந்தோம், இடப்புறத்திருந்தோம் அவங்களுக்கு நான் வந்து அவங்கள வசீகரிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான்.
அதுக்கப்புறம் வந்து அடுத்தது அவனோட ஆயுதம் வந்து கிசுகிசுக்கிறது. வஸ்வாஸ். வஸ்வாஸ்னா கிசுகிசுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஹிப்னாட்டிஸ். ஹிப்னாட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரு ஹிப்னாட்னா மனோவசிக்கப்படுத்துறது. மனோவசிக்கப்படுத்துறது நார்மலா ஹிப்னாட்டிசம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆளு மட்டும் செஞ்சு ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்க வந்து ஒத்துழைச்சாதான் அவங்க வந்து அந்த ஹிப்னாட்டிசம் வந்து சக்சஸ் ஆகும். இப்ப நம்ம நிறைய சினிமாலாம் பார்த்துருப்போம் ஹிப்னாட்டிஸ் பண்றதெல்லாம். அதுல வந்து ஹிப்னாட்டிஸ் பண்றவர் மட்டும் மனசு வச்சா அந்த ஹிப்னாட்டிஸ் அந்த அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகாது. ஆப்போசிட்ல உள்ளவங்களும் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சைத்தான் வந்து ஒரு கமாண்ட் தான் கொடுப்பான். ஒரு வஸ்வாஸ் வசீகரிக்கிற மாதிரி உள்ள வார்த்தையை தான், ஒரு தாட்ஸை தான் நம்மளுக்கு வந்து போடுவான். அதை வந்து நம்ம ஒத்துழைக்காம நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாவல தேடிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றவங்க. அப்படிப்பட்ட வசுவாசு கிசுகிசுப்பை நம்ம வந்து ஏற்று செயல்படுத்தும் போது நம்ம வந்து தவறு செஞ்சதா போயிடும் அப்படின்னு உள்ளது பார்க்கிறோம். சைத்தான் வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவனுக்கு அப்படிப்பட்ட பவர் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி, இந்த மாதிரி தப்பு பண்ணு, இந்த மாதிரி இது செய்ய அப்படின்னு ஒரு தாட், ஒரு ஸ்பார்க்கு தான் வந்து அவன் கொடுப்பான். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அதை நம்ம உதறி தள்ளிட்டோன்னா நம்ம வெற்றி பெற்றவங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு செய்யறவங்க தான் வந்து பரம மீறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல இதை சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ட், ஒரு சஜஷன் தான் கொடுப்பான். அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது வந்து 15:42 நம்ம பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய ஊழியர்கள் மீது உமக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை. உன்னை பின்பற்றும் வழி தவறுகள் மீது மட்டுமே உமக்கு ஆதிக்கம் உள்ளது. ஆதிக்கம்னா வந்து கண்ட்ரோல். அதாவது அல்லாவோட அல்லாஹ் வந்து அதை சொல்லி காமிக்கிறாங்க. என்னுடைய ஊழியர்களுக்கு மீது உனக்கு வந்து எந்தவித ஆதிக்கமும் இல்லை. உன்னை பின்பற்றவங்க மீது மட்டும்தான் வந்து உனக்கு ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம பாக்குறோம்ல, ஹிப்னாட்டிசம்னு உள்ளது வந்து ஆப்போசிட் பார்ட்டி அக்செப்ட் பண்ணாதான் அவங்கள வந்து வசீகரிக்க முடியும். அதனால வந்து சைத்தானோட ஆதிக்கத்துக்கு நம்ம போகாம நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடிக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சூரா 16:100 அல்லாஹ் இதே மாதிரி உள்ள வார்த்தையை சொல்றாங்க. தங்களுடைய எஜமானர்களாக அவனை தேர்ந்தெடுத்தோர் தங்களுடைய தெய்வமாக அவனை தேர்ந்தெடுத்தோர் வரை மட்டுமே அவனது ஆதிக்கம் உள்ளது. அவனை வந்து எஜமானனா தேர்ந்தெடுத்து அவனை வந்து ஒரு தெய்வம்னா வந்து அவன் போற கட்டளைக்கு நம்ம பின்பற்றுறது. அந்த மாதிரி செய்யறவங்க மீது மட்டும்தான் வந்து சைத்தானோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சைத்தானுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான பவர் தான். அந்த பவரை வந்து அதிகரிக்கிறதா இல்ல ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதான்னு சொல்லிட்டு நம்மளோட இதுலதான் இருக்கு. சைத்தான் ஒரு கிசுக்கும் போது அல்லாஹ் சைத்தான் வந்து என்ன கிசுக்கிறான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட அடைக்கலம் போகும்போது அவனோட ஆதிக்கம் வந்து செல்லாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி. அடுத்தது அவங்க கிட்ட எல்லாம் வந்து அவன் போக முடியாது அப்படின்னு உள்ள வசனமா அல்ஹம்துலில்லாஹ் அருமையான வசனம்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, சைத்தானோட ஆதிக்கத்துக்கு நம்ம உள்ள போயிட்டா தான் வந்து நம்மளை வந்து கிசுக்க முடியும். அவனை நம்ம எஜமானனா ஆக்கிக்கிட்டா தான் அவன் வந்து அவனோட வசீகரிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, என்னுடைய ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் மீது உமக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வோட ஊழியர்களுக்கு சைத்தான் வந்து எந்தவித ஆதிக்கமும் இல்லை. அவனோட பவரோ ஹிப்னாட்டிஸோ வசீகரிக்கிறதோ எதுவுமே வந்து அவனுக்கு வந்து அலோடே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சைத்தான் வந்து எந்தெந்த மாதிரி வசீகரிப்பானா, மது, சூதாட்டம், அதுக்கப்புறம் சிலை பீடங்கள், அதிர்ஷ்ட பந்தயங்கள், இதெல்லாம் வந்து சைத்தானோட அருவருக்கத்தக்க செயலாகும். நீங்க வெற்றி அடையணும்னா இதுகிட்ட இருந்து விளைவிக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து மக்கள் எப்படின்னா வந்து இதுதான் வெற்றி, அதாவது சூதாட்டத்துல விளையாடி ஒரு பெரிய பிரைஸ் ஜெயிச்சாதான் வெற்றி அப்படின்னு வந்து ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டு, தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க போதை ஊட்டுறது, சூதாட்டம், அதிர்ஷ்ட பந்தயத்துக்கெல்லாம் போறாங்க. இது வந்து சைத்தானோட அருவருக்கத்தக்க செயலாகும், இதெல்லாம் சைத்தானோட டூலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெற்றி அடையணும்னா இதுல இருந்து நீங்க விலகிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுறுத்திருக்காங்க. அடுத்தது,
பயமூர்த்தி அல்லாவை வந்து மறக்க செய்யறது சைத்தானோட ஒரு டூலா இருக்கு. ஒரு அச்சத்தை மூட்டுறது. சூரா 3 வசனம் 175 சொல்றாங்க, சைத்தான் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு அச்சத்தை புகுத்துவதே சைத்தானின் வழிமுறையாக உள்ளது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதுக்கு பதிலாக என்னையே அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லி அதுக்குள்ள சொல்யூஷனையும் சொல்றாங்க. தன்னோட ஆதிக்கத்துல உள்ளவங்களுக்கு தான் சைத்தான் வந்து அச்சத்தை மூட்டுவான், அவனுக்கு பயப்படாதங்க, அதுக்கு பதிலா எனக்கே பயப்படுங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சைத்தானோட பெரிய டூல் வந்து டிஸ்ட்ராக்ஷன், கவனம் சிதறுது. அதாவது நம்ம பார்க்கிறோம், இந்த இதுவும் போதை ஊட்டுவதை பத்தி சொல்லணும். சலா தொடர்பு தொகையை கடைபிடிப்பிலிருந்து உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கே சைத்தான் விரும்புகின்றான், அப்போதாவது நீங்கள் விலகிக் கொள்வீர்களா அப்படின்னு 5:91 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து தொழுவுறதுல இருந்து கவனம் திருப்புறது வந்து சைத்தானோட ஒரு ஆயுதமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த சுலைமான் நபி இதுலயே நம்ம பாக்குறோம். அதாவது எப்படின்னா வந்து அவங்க குதிரையில வந்து விளையாடிட்டு அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து தொழுகையை விட்டுடுவாங்க. தொழுகையை விட்ட பிறகு அதுல இருந்து அவங்க விடைபெறுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அதுல இருந்து நம்ம என்ன படிப்புன்னு எடுத்துருக்கோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நைட்டு ரொம்ப நேரம் சினிமா பார்த்துட்டோ இல்லை மொபைல் நோண்டிட்டோ நம்ம வந்து காலையில ஃபஜ்ர் எந்திரிக்க முடியாம தவற விட்டுட்டோன்னா நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படிப்பினை பெறோம். ஏன்னா வந்து தொழுகிய தவற விடுறதும் வந்து சைத்தானோட தூள். நம்மளை எப்படியாவது நம்ம கவன சிதறலை வச்சு நம்ம வந்து சினிமா பக்கமோ இல்லை சோசியல் மீடியா மொபைல் இது பக்கமோ வேற எந்த விளையாட்டோ ஈவன் பிசினஸோ குடும்பமோ எல்லாத்துலயும் அவன் வந்து அவனோட அல்டிமேட்டு அவனுக்கு என்ன வேண்டியதுன்னா நம்ம தொழுகிய தவற விடுறது தான். அதுல வந்து எந்த மாதிரி கவன சிதறல் வேணாலும் கொண்டு வருவான். நம்ம அந்த மாதிரி கவன சிதறல நம்ம மாட்டிக்காம நம்ம அல்லா கிட்ட பாதுகாவல் தேடிக்கணும். அதுல அல்லா நம்மளுக்கு கத்துக்கிறது என்னன்னா வந்து, ஏதாவது உங்களை கவன சிதறி நம்மளை வந்து ஒரு தொழுகையை உட வச்சுட்டானா அந்த தொழுகை எதனால மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு சினிமா பார்த்துட்டு ஃபஜருக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு நம்ம எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்டு அந்த மாதிரி நைட்டு நம்ம லேட் நைட்டு வரைக்கும் சினிமா பார்க்கறத இல்லை மற்ற விஷயம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறத நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சுலைமான் ஸ்டோரியில அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இதை வந்து டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறுதலும் சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலா இருக்கு, ஒரு டூலா இருக்கு. அது வந்து அதுல இருந்து நம்ம விளைவிக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாவங்களை வந்து அழகா காட்டுறது, அவங்க கண்களுக்கு வந்து அழகா காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஷிர்கு வைக்கிறது, அல்லாவுடன் சேர்த்து மற்றவங்களையும் சேர்த்து அழைச்சி ஷிர்கு வைக்கிறதும் சைத்தானோட ஒரு டூலா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு அடிப்படையற்ற ஹதீஸுகளை ஆதரித்தல், இதை வந்து ஒரு சைத்தானோட பெரிய ஆயுதமா இருக்கு. இப்ப நம்ம ஹதீஸ்ன்னு சொன்னா நம்ம வந்து புகாரியோ திர்மிதியோ நம்ம முன்னாடி நம்ம ஒரு மார்க் ஆதாரம்னு பின்பற்றுறது அதை மட்டும் இல்லாம ஹதீஸ்னா வந்து மார்க் ஆதாரமா குரான் அல்லாத வேற எது எடுத்தாலும் வந்து அது வந்து ஒரு சைத்தானோட ஒரு டூலா தான் இருக்கு. ஒரு அல்லாஹ்டேன்னு வந்த வஹி இல்லாதது, குரான் இல்லாதத வேற இடத்துல இருந்து எடுத்து இதை மார்க்க ஆதாரமா பின்பற்றுங்க, இந்த மாதிரி உங்க மார்க்க கடமைகளை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு சைத்தானோட ஒரு டூலா இருக்கு. சூரா 31 வசனம் 6 அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்கள் மத்தியில் அடிப்படையற்ற ஹதீஸுகளை, ஹதீஸ்னா வந்து இன்ஃபர்மேஷன், செய்தி, அடிப்படையற்ற ஹதீஸுகளை ஆதரிக்கின்றவர்கள் இருக்கின்றனர். மேலும் இவ்விதமாக அறிவின்றி மற்றவர்களை கடவுளின் பாதையிலிருந்து திருப்புகின்றனர். மேலும் அதை வீணானவாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். இழிவு நிறைந்த தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையற்ற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம மார்க்க ஆதாரமா எடுத்துக்க கூடாது, இதான் வந்து ஒரு சைத்தானோட டூலு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அதனால அதுல நம்ம குரான் அலோன் அப்படின்னு, காட் அலோன், குரான் அலோன்னு உள்ளதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு அல்லாவோட தூதரான ரஷாதான் வந்து காட் அலோன், குரான் அலோன்னு உள்ளதான் அழுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும்
அதுல குரான்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா குரான்ல இல்லாததை நம்ம மார்க்க ஆதாரமா எடுத்து அதை நம்ம பின்பற்றும் போது அது சைத்தானோட வலைக்குள்ள நம்ம சிக்கிடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து சொல்யூஷன், இதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பல டைப்ல வந்து சைத்தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவான். இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, சைத்தான் ஏதேனும் உங்களிடம் கிசுகிசுத்தா அல்லாவிடம் அடைக்கலம் தேடுவீராக, அவர் செவியேற்பவர் சர்வம் அறிந்தவர் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான இடையம் சொல்லியிருக்காங்க. சைத்தான் வந்து உங்ககிட்ட கிசுகிசுத்தா என்கிட்ட வாங்க, என்கிட்ட உதவி தேடுங்க, அடைக்கலம் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1:7:201 அடுத்த வசனத்திலே, நன்னெறியாளர்கள் இருப்பவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்கும் போதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள், உடனே அவர்கள் காணக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். இது வந்து நன்னெறியாளர்கள்னு அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நன்னெறியாளருக்கு சைத்தான் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அவங்க உடனே அடையாளம் காண்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கொண்டு அடையாளம் கண்டுறாங்க, கண்டுட்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறாங்க அப்படின்னு உள்ளது அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால நன்னெறியாளர்களா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நன்னெறியை பத்தி நம்ம நிறைய இதுல நம்ம பேசியிருக்கோம், போன ஜும்மால கூட பேசணும். ஒரு ஆளு மௌத்துக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கேட்டு, அதாவது டைம் டிராவல், என்ன ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விடுங்க அல்லது என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் டிராவலுக்கு அல்லாஹ்கிட்ட அலோவ் பண்ணி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நன்னெறியான காரியங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌத்துக்கு அப்புறம் அல்லாஹ்கிட்ட அவங்க பேசுறத வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நன்னெறியான காரியங்கள்ல வந்து அவ்வளவு பவர் இருக்கு. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அப்படி நன்னெறியான காரியங்கள் புரியறவங்களுக்கு வந்து சைத்தான் வந்து ஏதோ ஒன்று கிசுகிசுக்கும் போது அவங்க வந்து அடையாளம் கண்டுப்பாங்க, காணக்கூடியவர்கள் ஆயிடுவாங்க. இது வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கிற செயலு, அதை சைத்தான் வந்து கிசுகிசுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடையாளம் கண்டுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து குர்ஆனை படிக்கும்போது விரட்டப்பட்ட சைத்தானிலிருந்து பாதுகாவல் தேடுங்க. நம்ம வழிகாட்டுதலான குர்ஆனை நம்ம படிச்சு பின்பற்றும் போது சைத்தான் குறுக்க இருந்து அமர்ந்து இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றான். அப்படிப்பட்ட விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு அல்லாஹ் நீங்க குர்ஆனை படிக்கும் போது சைத்தான் தேர்ந்து அல்லாஹ் கிட்ட அடைக்கலம் தேடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்பு தொழுகையை கடைபிடிங்க, அது தீமையான ஒழுக்கக்கேடான காரியங்கள்ல இருந்து தடுக்குது அப்படின்னு. அதான் ஒவ்வொரு நன்னறிய காரியங்களும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி ஒரு நன்னறியான காரியம் பண்ணுனா ஒரு சைத்தான் நம்மள்கிட்ட ஒரு கிசுகிசுக்கும் போது நம்ம வந்து அதை அடையாளம் கண்டுறோம். எப்படி யூசுப் நபிக்கு வந்து அந்த ராணி வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் ஒரு கிசுகிசுக்கும் போது, அந்த ஒரு தப்பான விஷயம் நடக்கும் போது அவங்க உடனே வந்து அவங்களுக்கு அல்லாஹ்வோட நினைவு கொண்டு அந்த தப்புல இருந்து விலகிடுறாங்க. எப்படின்னா வந்து அவங்க நன்னேறான காரியங்கள் பண்றதுனால இந்த இது நடக்குது. நம்ம பார்த்தோம்ல ஒரு கான்சிக்வன்சஸ், ஒரு காரியம் செஞ்சா அதுக்கு பலனா மற்றது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நன்னறியான காரியங்கள் செஞ்சா சைத்தானோட கிசுகிசுப்பை நீங்க வந்து அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்பு தொழிலை கடைபிடிச்சாங்கன்னா அது தீமையான காரியங்கள்ல இருந்து தடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பொருள்களை வந்து வீணாக்காதங்க, ஊதாரித்தனம் பண்றவங்க வந்து சைத்தான சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சின்ன இதா நினைப்போம், ஆனா வந்து இதுலயும் வந்து ஒரு சைத்தான் வருவான். சைத்தான் டிராப் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன விஷயம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து சைத்தான் வந்து டிராப் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் 15:40 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சைத்தான வந்து அல்லாஹ் கிட்ட போட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி உள்ள ஒரு வசனம் இது. அவன் கூறினான், என் இரட்சகரே, நான் வழி தவறி செல்வதை நீர் நாடி விட்டதால் பூமியின் மீது நிச்சயமாக நான் அவர்களை வசீகரிப்பேன், அவர்கள் அனைவரையும் நான் வழிகேட்டில் செலுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போறான். நீ என்ன வழி தவற செல்றதை நீ நாடி விட்டதுனால பூமியில் அர்தி அப்படின்னு சொல்லிட்டு அரபில இருக்கு, பூமியில வசீகரிப்பேன். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சைத்தானோட கண்ட்ரோல் வந்து பூமியில தான் இருக்கு, அதோட தாண்டி அல்லாவோட மாபெரும் பிரபஞ்சத்துல
அவனுக்கு எந்தவித பங்கும் கிடையாது. ரொம்ப சின்னதா இருக்கிற அந்த பூமியில தான் அவனோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். அவங்கள வசீகரிப்பேன், அவங்க வழிகேட்டுல செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உமக்கு மட்டும் முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டவர்களை தவிர, நான் எல்லாரையும் ஒரு பூமியில நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், உனக்கு மட்டும் அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணித்தவங்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி விஷயத்துல சைத்தானை நம்மளை வழிகெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப டிஸ்ட்ராக்ஷனு வழிகெடுக்கிறதுலாம் ரொம்ப சுலபமாயிடுச்சு. இப்ப சூதாட்டம், போதை இதெல்லாம் முன்னாடிலாம் சூதாட்டம்னா எப்படின்னா நம்ம பழைய சினிமால பார்த்துருப்போம். ஒரு ஆத்து ஓரத்துல ஒரு மரத்தடி கீழே சீட்டு கட்டு விளையாடுவாங்க, போலீஸ் வந்தா பயந்துகிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு சூதாட்டம்னா நம்ம அப்படித்தான் புரிஞ்சிருக்கோம். இப்போ உள்ள சூதாட்டம்னா நம்மளுக்கு ஒரு மொபைல்லயே வந்துருச்சு. நம்ம எந்த ஒரு நியூஸ் பார்த்தா கூட அந்த மாதிரி ரம்மி விளையாடுங்க, அந்த கேம் விளையாடுங்க, பணத்தை கட்டி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டம் நம்ம மொபைல்ல நம்ம கைக்குள்ள வர அளவுக்கு சைத்தான் ஒரு நம்ம டிஸ்ட்ராக்ஷனை அவ்வளோ இதாக்கி வச்சிருக்கான். இந்த இதுல இருந்துலாம் நம்ம தப்பிக்கிறதுக்கு, சைத்தானோட கிசுகிசுப்பை நம்ம அடையாளம் காண்றதுக்கு நம்ம நன்னறியாளர்களா இருக்குன்னு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி தேடணும். எல்லாத்துக்கும் மேல சைத்தான் நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஷீல்டு என்னன்னா காட் அலோன், கடவுள் மட்டும். கடவுள் மட்டும்னு வணங்கி உனக்கு மட்டும் அர்ப்பணிஞ்சவங்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் அல்லாஹ் கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதனால சைத்தானின் கிசுகிசுப்பிலிருந்து நம்ம அல்லாஹ் கிட்ட அடைக்கலம் தேடுவோம். எங்கள் இரட்சகரே, சைத்தானின் கிசுகிசுப்பிலிருந்து நான் உம்மிடம் புகழன் தேடுகின்றேன். மேலும் நான் உம்மிடம் புகழன் தேடுகின்றேன் என் இரட்சகரே, அவன் என் அருகில் வருவதை விட்டும். மனிதனின் நிறுவனத்தில் நான் அடைக்கலம் தேடுகின்றேன். மனிதனின் அரசர், மனிதனின் இறைவன். நலிவு செல்லும் கிசுகிசுப்பும் தீங்கிலிருந்தும் மனிதனின் நெஞ்சங்களுக்குள் கிசுகிசுப்பவர்கள், அவர்கள் ஜின்களிலோ அல்லது மனிதர்களிலோ இருந்த போதிலும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.